அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நாம் ரூ. 1000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5 ப்ளூடூத் நெக் பேண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூ. 1000 ப்ளூடூத் நெக் பேண்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான நெக் பேண்ட் இருக்கும். பட் அதில் எது பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம் டாப் 5 ப்ளூடூத் நெக் பேண்டை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குது, பேட்டரி பேக்கப் பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்கா, அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன், காலிங்க்கெலாம் எது நல்லாயிருக்கும் போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு தரமான நெக் பேண்ட் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்போ மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக் பேண்ட்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் உங்களுக்கான நெக் பேண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற நெக் பேண்ட் லாவா ப்ரோ பட்ஸ் N31 அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் தான். இந்த நெக் பேண்டில் நமக்கு 45 ஹவர் பேட்டரி பேக்கப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே நமக்கு 12 மணி நேரம் ப்ளேபேக் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும். டிரைவர் சைஸ் 10mm மேலே இருக்கிறத நம்ம பார்த்து வாங்கினோம்னா சவுண்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் 60 ms லோ லேட்டன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கிறதால காலிங் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். IPX6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் ப்ரூஃபாக நமக்கு இது இருக்கணும். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்பீடு எல்லாமே நல்லாயிருக்கும். கனெக்டிங் ஸ்பீடு, டுவல் பேரிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த நெக் பேண்டை நமக்கு ₹990 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிராண்டுக்கிட்டேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, லாவா கிட்டேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட பெட்டரான நெக் பேண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே நண்பா, அடுத்து நம்ம பார்க்க போகிற நெக் பேண்ட் வந்து நாய்ஸோட நாய்ஸ் ஏர்வேவ் அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் தான். இதில் நமக்கு 50 ms லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும். என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ காலிங் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். IPX5 ரேட்டிங்குமே இருக்குது. 50 ஹவர் ப்ளேபேக் டைம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் நமக்கு 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்டு 3 ஈக்குவலைசர் மோடு வேறு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 ரன் ஆகுது. அண்டு ரேட்டிங்னு பார்க்கும்போது 4.2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்கள் இதுக்கு. அண்டு 930 ரிவ்யூஸும் இருக்குது. ஓகே, இதனோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது $900 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ்ட்டேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த நெக் பேண்டை கன்சிடர் பண்ணால் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஓகே, தேர்ட் பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற நெக் பேண்ட் போட் ராக்கர்ஸ் 245 V2 Pro அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் தான். 20 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட ₹990 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேட்டரி பேக்கப் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸுமே நமக்கு இருக்குது. பட் நம்ம கவர் பண்ணுறது 100,000 அப்படின்றதால நமக்கு 20 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் மட்டும்தான் நமக்கு இந்த நெக் பேண்டில் கிடைக்கிது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 ரன் ஆகுது நண்பா. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணவே 10 மணி நேரம் பேட்டரி பேக்கப் வரும்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதை 60% வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டும் தான் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. ENX டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 40 ms லோ லேட்டன்சி இருக்குது. ஸோ இருக்கிறதுலே கம்மியான லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் அதிகமாக விளையாடுவீங்கன்னா நீங்கள் இதை மேபி கன்சிடர் பண்ணலாம். IPX4 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட் ப்ரூஃப் அந்த அளவுக்கு இருக்காது. 3.9 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நண்பா மக்கள் இதுக்கு. அண்ட் 1,07,045 ரிவ்யூ இதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டுனாலே தெரியும் நல்ல குவாலிட்டியோட நெக் பேண்ட் அண்ட் சவுண்ட் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல பிராண்டுக்கிட்டேருந்து நம்பி வாங்கக்கூடிய ஒரு நல்ல ப்ளூடூத் நெக் பேண்ட் இது. உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நெக் பேண்ட் வந்து பவுல்ட் ஆடியோ ப்ரோ பாஸ் EQ சார்ஜ் அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் தான். இந்த நெக் பேண்டை நமக்கு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே 7 மணி நேரம் பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக 32 மணி நேரம் பேட்டரி பேக்கப்பை எதிர்பார்க்கலாம். IPX5 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. ஸோ காலிங் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க நண்பா. அண்ட் இதுலேயே ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம் என்னென்னா 14.2mm டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தாறுமாறான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ரானரி பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பேஸ் லெவல்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத் நெக் பேண்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த நெக் பேண்டுக்கு ரேட்டிங்னு பார்க்கும்போது 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நண்பா மக்கள். 1,26,904 ரேட்டிங் நமக்கு இருக்குது. ஸோ பேஸ் லெவல்ஸுக்கு நான் இந்த ப்ளூடூத் நெக் பேண்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் 14.2mm டிரைவர் இருக்கிறதால. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நெக் பேண்ட்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு போட்டோட நெக் பேண்ட் தான். போட் ராக்கர்ஸ் 255 Pro Plus அப்படின்ற ஒரு நெக் பேண்ட். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ₹1,100 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒரு நல்ல நெக் பேண்டை வாங்க முடியும். எதுக்காகன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே 60 மணி நேரம் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க நண்பா.
டியூவல் பேரிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே 20 மணி நேரம் கேட்கலாம் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஐபி ரேட்டிங் இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா இதில் IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிம்முக்கெலாம் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த நெக் பேண்டை வியர் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பீஸ்ட் மோட் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நமக்கு கேமிங் மோடு தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ரேட்டிங்னு பார்க்கும்போது 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நண்பா. 2,1593 ரிவ்யூஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெக் பேண்ட் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா போட் ராக்கர்ஸ் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5 நெக் பேண்டுமே பார்த்துருப்பீங்க. இந்த 5 நெக் பேண்டில் எந்த நெக் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி என்ன நெக் பேண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வணக்கம்.